பிரைஸ் தி லார்ட். மிஸ்வா ரிஃபர்மேஷன் சர்ச் சார்பாக உங்கள் யாவருக்கும் இந்த உயிர்த்தெழுந்த நாளின் வாழ்த்துதலை நாங்கள் கூறுகிறோம். இந்த நாளிலே இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமையை குறித்து உங்களோடு கூட சில வாக்கியங்களை பகிர்ந்து கொள்ளும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 3-4 வசனங்களில் கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இதுதான் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை பற்றின வேத வாக்கியமாய் இருக்கிறது. நாம் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை கொண்டாடுவதற்கு இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்து உயிரோடு எழுந்ததுதான் நம்ம இந்த நாளிலே நாம் கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். முதலாவது, ஆதாமுக்கு தேவன் உயிரோடு இருக்கும்படியாக வரங்களை கொடுத்தார். ஆனாலும் ஆதாம் அவனுடைய சில பாவங்களின் நிமித்தம் அவன் மிக அதிகமான நாட்கள் உயிரோடு இருப்பதை அவன் இழந்து விட்டான். முந்தின ஆதாம் இழந்ததை பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து அதை நமக்காக மீட்டு கொடுத்திருக்கிறார். அதே போல 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 21-22 வசனங்களில் நாம் பார்க்கிறோம், மனுஷனால் மரணம் உண்டானபடியினால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். நம்ம இங்க ஒன்றை கவனிக்கிறோம். மரணம் தேவனால் உண்டாக்கப்பட்டதில்லை, மனிதனால் தேர்ந்தெடுக்கப்பட்டது. இந்த மரணத்தை இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பி அவர் உயிர்ப்பிக்கிற தேவனாய் காணப்பட்டார். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் என்பதை இயேசு கிறிஸ்து திட்டமும் தெளிவுமாய் நமக்கு பிரசங்கித்து விட்டு மட்டுமல்ல, செய்து காட்டிவிட்டும் போயிருக்கிறார். இதுதான் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் நாம் விசுவாசித்து இன்றைக்கு நாம் இந்த உயிர்த்தெழுதின் நாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 45வது வசனத்துல, அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவ ஆத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது, பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து நம்மை உயிர்ப்பிக்கிறவராய் இருக்கிறார். மரித்து கிடக்கிற எல்லாவற்றையும் அவர் உயிர்ப்பிக்கிறவராய் இருக்கிறார். அவர் 3ஆம் நாளில் அவர் உயிர்த்தெழுந்தல் மட்டுமில்லை, நம் மனிதர்களாகிய நம்மை உயிர்ப்பிக்கும்படியாக வந்திருக்கிறார். அவர் நம்மளை ரெஸ்டோர் பண்ணுகிறாராம். நம்ம எதெல்லாம் இழந்திருக்கிறோமோ, நம்ம எதெல்லாம் நம்ம உலக பிரகாரமாக மட்டுமில்ல ஆவிக்குரிய பிரகாரமாகவும் எதெல்லாம் நம்ம மரித்த நிலவரத்தில் காணப்படுகிறோமோ இல்லைன்னா செத்த நிலவரத்தில் காணப்படுகிறோமோ அது எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து உயிர்ப்பிக்கும்படியாக தான் அவர் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் என்று நாம் பார்க்கிறோம். அதே போல 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 49வது வசனத்துல நாம் பார்க்கிறோம், மேலும் மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் நாம் அணிந்திருக்கிறோம். பாருங்க, நம்ம இயேசு கிறிஸ்துவின் சாயலை வானவருடைய சாயலாக நம்ம ஒப்பிடுகிறாங்க. எப்படி ஆதாம் எப்படி மண்ணினால உண்டாக்கப்படுகிறாரோ, மண்ணினால உண்டாக்கப்பட்டு இந்த உலகத்துல வைத்து அவனுக்கு ஜீவாத்மாவை கொடுத்து உயிரோடே வைத்தாரோ, அதே போல ஆனாலும் மரணம் மனிதர்களை தழுவியது. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுக்கு இயேசு கிறிஸ்து அவர் வைத்து விட்டு போனது, அவர் உயிர்த்தெழுதலை காண்பித்து விட்டு போயிருக்கிறார். அதுதான் வானவருடைய சாயலை நாம் அணிந்து கொள்ளும் போது அந்த உயிர்ப்பிக்கிற ஆவி நமக்குள்ள வருகிறது. நாம் உயிரோடு இருக்கும்படியாகவும் உயிர்ப்பிக்கிற ஆவியோடு இருக்கும்படியாகவும் தான் இயேசு கிறிஸ்து நமக்கு மாதிரியை காண்பித்து விட்டு போயிருக்கிறார். அழி உள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையையும் தரித்து கொள்ள வேண்டும். அழி உள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கேதுவான தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். இங்க இதுதான் நடந்தது. இயேசு கிறிஸ்துவனோட உயிர்த்தெழுதல்ல மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது. கடைசியாக பரிகரிக்க வேண்டிய சத்துரு மரணம் என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து அதை பரிகரித்து அதை ஜெயமாக விழுங்கினார். அப்படி இருக்கும்போது இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயமாக விழுங்கினதுனாலே அழி உள்ளது எல்லாம் அழியாமையை தரித்து கொள்ளும், சாவுக்கு ஏதுவாக இருக்கிறது எல்லாம் சாவாமையை தரித்து கொள்ளும். இதுதான் நமக்கு தேவன் வாக்கு தத்தமாய் கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் என்று பார்த்தோம். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுக்கு இந்த அழிவுள்ளதாக இருக்கிற எல்லாம் அழியாமையை தரித்து கொள்ளும், சாவுக்கு ஏதுவாகி இருக்கிற எல்லாம் சாவாமையை தரித்து கொள்ளும். இதுதான் உயிர்த்தெழுந்தலின் நற்செய்தியாய் இன்றைக்கு நாங்கள் அறிவிக்கிறோம். அதே போல யோவான் 11வது அதிகாரம் முழுவதுமாக நம்ம படிக்கும்போது மரியாள், மார்த்தாள், லாசரு இவர்களுடைய அந்த லாசருவினுடைய உயிர்த்தெழுதலை நாம் பார்க்கிறோம். இங்கே இயேசு கிறிஸ்து லாசரு வியாதிப்பட்டிருக்கிறான் என்று கேள்விப்பட்ட போது அவர் இருந்த இடத்திலேயே இருந்து விடுகிறார். அவர் 4 நாட்கள் கழித்து அந்த ஊருக்கு வரும்போது மார்த்தாள் உடனே இயேசு கிறிஸ்துவை சென்று பார்க்கிறாள்.
இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்போது மார்த்தாள் கேட்கிறாள், நீர் இங்கே இருந்திருப்பீரானால் எனது சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்று சொல்லுகிறாள். இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மரியாமலும் இருப்பான் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து லாசருவை உயிரோடு எழுப்பி அவர் செய்து காட்டினார். லாசருவை உயிரோடு எழுப்பினார். இயேசு கிறிஸ்து எப்படி மரித்து 3ஆம் நாள் நமக்கு எல்லாருக்கும் ஒரு எக்ஸாம்பிளா காட்டினாரோ, அதற்கு முன்பாகவே அவர்களோடு கூட இருந்தவர்களுக்கு லாசருவை இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பி அந்த தேவனுடைய மகிமையை விளங்கும்படியாக செய்தார். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற யாராக இருந்தாலும், அவரை நம்புகிற யாராக இருந்தாலும், அவருக்குள்ள இருக்கிற ஜீவன் நமக்குள்ள வருகிறது. அவருக்குள்ள இருக்கிற அந்த உயிர்ப்பிக்கிற ஆவி நமக்குள்ள வருகிறது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை உங்கள் ஒவ்வொருவருக்கும் செயல்படுவதாக என்று நாங்கள் வாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. பிரைஸ் லார்ட். இந்த உயிர்த்தெழுந்த நாளில் இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். வேதத்தை வாசித்து பார்க்கும்போது ஏசாயால 63ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, நீதியை சரிக்கட்டும் நாள் என் மனதில் இருந்தது, என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது, நான் பார்த்த என் துணை செய்வார் ஒருவரும் இல்லை, தாங்குவார் ஒருவரும் இல்லை என்று ஆச்சரியப்பட்டு, அப்பொழுது என் புயமே எனக்கு ரட்சிப்பாக, என் உக்கிரமே என்னை தாங்கிற்று. இது ஒரு பெரிய ஒரு திட்டமாக ஏசாயா தீர்க்கதரிசிக்கு தேவன் வெளிப்படுத்துகிறார். ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு முறை ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டது போல உயரவும் உன்னதமான ஒரு சிங்காசனத்தை பார்க்கிறார். அந்த சிங்காசனத்தை உற்று கவனிக்கும் பொழுது அவருடைய அழைப்பு வருகிறது. அந்த அழைப்பிலிருந்து அவர் ஒவ்வொன்றாக வெளிப்படுத்துகிறார். ஒவ்வொரு முறையும் தேவனிடத்திலிருந்து ரகசியங்களை பெற்றுக்கொண்டு அதை தீர்க்கதரிசனமாக அறிவித்துக் கொண்டே வருகிறார். வேதம் முழுசும் வாசித்து பார்க்கும் பொழுது தேவன் பல தீர்க்கதரிசிகளை எழுப்பி தம்முடைய விலையேறப்பெற்ற பிளான்ஸ் எல்லாவற்றையும் ரிவீல் பண்றதை மக்களுக்கென்று சொல்லி அவர்களுக்கு முன் அறிவித்து அவர்களை தயார் செய்து அதை பெற்றுக்கொள்ளும்படியாக, அதை எடுத்துக்கொள்ளும்படியாக, அதை அனுபவிக்கும்படியாக மக்களை தயார் செய்யறதை முழுவதும் வாசித்து பார்க்க முடிகிறது. இங்கே பார்க்கிறோம் ஏசாயா புத்தகம் அற்புதமான ஒரு புத்தகமாக இந்த வேதம் முழுவதும் 66 அத்தியாயங்கள்ல தேவன் தம்முடைய விலையேறப்பெற்ற திட்டங்களை வெளிப்படுத்துவதை வாசித்து பார்க்க முடிகிறது. இந்த ரிசரக்ஷன் டேல வேதத்தை வாசிக்கும் பொழுது புக் ஆஃப் ரெவலேஷன் வெளிப்படுத்தல் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் அடிக்கப்பட்ட வண்ணமாக ஒரு ஆட்டுக்குட்டி ஆனவர் சிங்காசனத்துக்கு முன்பதாக நின்று கொண்டிருக்கிறத பார்க்க முடிகிறது. அப்பொழுது சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஒரு வலது கரத்திலே ஒரு புத்தகம் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த புத்தகத்தை வாங்க ஒருவராலும் அதிகாரம் உடையவர்களாக நிற்கக்கூடாமல் இருந்துச்சு. அப்பொழுது இயேசு கிறிஸ்து என்று சொல்லப்படுகிற அங்கே அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியானவர் அவர் வந்து அந்த புத்தகத்தை கையிலே வாங்கி, இது இன்று நிறைவேறிற்று என்று சொல்லுகிறார், இது செய்து முடிக்கப்பட்டு விட்டது என்று சொல்லுகிறார். இது கேட்ட உடனே அங்க இருக்கிற எல்லோரும் சாஷ்டாங்கமா விழுந்து பணிந்து துதிக்கு பாத்திரர் நீரே என்ற ஒரு அற்புதமான ஒரு பெரிய ஒரு புதிய ஒரு பாடலை பரலோகத்தில் பாடுவதே அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் புத்தகத்தில் 5ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம் முதற்கொண்டு 10ஆம் வசனம் வரைக்கும் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. இதை வாசித்து பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய திட்டத்தோடு தான் பூமிக்கு வந்தார். கன்னி மரியாளுடைய வயிற்றிலே அவர் பிறந்து 3 வருஷம் அற்புதமாக பரிசு ஆவியானவர்களை ஊழியம் செய்து அநேக அற்புத அடையாளங்கள் செய்து உலகத்தை ரட்சிப்புக்குள்ளாக நடத்தும்படியாக அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்து மறுபடியும் உயிரோடு எழுந்து வந்ததை நாம் பார்க்க முடிகிறது புதிய ஏற்பாட்டில் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் புத்தகங்களை வாசித்து பார்க்கும் பொழுது. ஆனால் இதற்கு பின்பதாக ஒரு பெரிய தீர்க்கதரிசன நிறைவேறுதலுக்காகவே இவை ஒவ்வொன்றும் செய்து முடிக்கப்பட்டிருக்கிறது என்கிறத வெளிப்படுத்தல் புத்தகத்தை வாசிக்கும் போது தெரிகிறது. என்ன ஒரு அற்புதமான திட்டம்! பவுல் பேர் பண்ற ஒரு பெரிய ஒரு சத்தியத்தை புரிந்து கொள்ளாத போது சவுலா இருக்கும் போது கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தி கொண்டே இருந்தார். ஒரு நாள் வரும்பொழுது வெளிச்சம் அவரிடத்துல பேசின பின்பு தாம் பார்க்கிற பார்வையை வேற ஒரு பரிமாணத்திலே பார்க்க வேண்டும் என்கிற ஒரு புத்தியை பெற்றுக்கொண்ட பின்பு வேதத்தை வேறு விதமாக அவர் சொல்ல முடிந்தது. வாசித்து பார்க்கிறோம். ரோமர்ல 10ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனம் சொல்லிருக்கிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்துல விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாயின்னு ஒரு பெரிய திட்டத்தை சொல்லுகிறார். இருதயத்தில் விசுவாசு வாயினால் அறிக்கை செய்தால் ரட்சிப்பு உண்டாகுமா? அது எப்படி உண்டாக முடியும் என்கிற ஒரு வார்த்தையை தான் மறுபடியும் நான் தியானித்து பார்க்க முடிந்தது. பார்க்கும்போது ஒரு பெரிய ஒரு தேவன் நமக்கு கொடுத்த பரிசை பார்க்க முடிகிறது. கவனிச்சு பார்க்கிறோம். ரோமர்ல 3ஆம் அதிகாரத்துல 24ஆம் வசனத்துல இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். இலவசமாய் இயேசு கிறிஸ்துவில் உள்ள மீட்பை கொண்டு
ரிடெம்ஷன் பிளான் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்குது, அவர் ரத்தத்துக்குள்ள இருக்கிறது. அதை கொண்டு நம்மை நீதிமான்கள் ஆக்குற ஒரு பெரிய திட்டம் தேவன் கிட்ட இருக்கிறது. வாசித்து பார்க்கும்போது எரேமியா புத்தகத்திலே நான் அவர்களை பரிசுத்தமாக்குற தேவன் என்று சொல்லுகிறார். நான் அவர்களை பரிசுத்தமாக்குற தேவன் என்று ஒரு பெரிய ஒரு நாமத்தை, புதிய ஒரு நாமத்தை சொல்லுகிறார். ஆனால் திட்டம் எப்படி செயல்பட போகுது என்பதை ஏசாயா புத்தகத்தில் 64ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில், நீதியை சரி கட்டும் நாள் என் மனதில் இருந்துச்சு, இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணும்போது, செய்ய நினைக்கும் போது ஒருவரும் என்னோடு கூட இல்லை. நான் பார்த்தேன், துணை செய்வார் ஒருவரும் இல்லை, தாங்குவார் ஒருவரும் இல்லை என்று ஆச்சரியப்பட்டு, அப்பொழுது என் புயமே எனக்கு ரட்சிப்பாகி என் உக்கிரமே இதை செய்து முடித்து விட்டதுன்னு ஒரு வார்த்தையை ஏசாயா 64, 5, 6 வசனங்கள்ல வாசித்து பார்க்கிறோம். அப்ப தேவன் கிட்ட என்ன மாதிரி ஒரு பிளான் வைத்து கொண்டிருந்தார் பாருங்க. அப்ப பூமியில இறங்கி நடந்த இயேசு கிறிஸ்து ஒவ்வொருவரை பார்க்கும்போது சொல்றார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமா இருக்கிறேன்னு சொல்லுகிறார். இது எப்படி நடக்க இருக்கிறது? இது எப்படி நடக்க முடியும்? இது எப்படி சாத்தியம்? இதான் வேதத்தில் நான் வாசிக்கும் போது தெரிந்து கொண்ட கேட்ட ஒரே ஒரு கேள்வி. ஏசாயா 53ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்வது போல, அவர் தம்முடைய விலையேறப்பட்ட ஜீவனை நமக்கென்று கொடுக்க போவதை அங்கு அற்புதமா எழுதி வைத்திருக்கிறார். அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு அநேகரை நீதிமான்களாக்கும்படி திருப்தியாகக்கூடிய ஒரு லைஃபை அவர் தம்முடைய மரணத்தினாலே திருப்தி ஆவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தெளிவான முறையில் வாசித்து பார்க்கும்போது சொல்லுகிறது, அவர் தமது ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார், என் தாசனாகிய நீதிபரர் அநேகரை நீதிமான்கள் ஆக்கும்படியாக இப்படி ஒரு பிளானை வைத்துக் கொண்டிருப்பதை ஐசாயா 53ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது. வா, நான் கவனிச்சு பார்த்தேன். புக் ஆஃப் ரெவலேஷன்ல அற்புதமாக எழுதப்பட்டிருக்கிறது. மரித்தேன், ஆனாலும் சதா காலம் உயிரோடு இருக்கிறேன். எஸ், மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உள்ள திறவுகோலை உடையவராகிய நான் பேசுகிறேன். எப்படி பாருங்க, இந்த அற்புதமான வார்த்தைகள் இந்த நாளில் நமக்கு கொடுத்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாளாக இந்த ரெசரக்ஷன் டேவை நம்ம கொண்டாட போகிறோம். இப்படி ஒரு கொண்டாட்டத்தை நம்ம கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அவர் எனக்காக மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து வந்து சதா காலம் உயிரோடு இருக்கிறவராக என்னுடைய இருதயத்தில் வந்து, என்னுடைய ஜீவனில் வந்து, தம்முடைய விலையேறப்பெற்ற பிரசனத்தினால் என்னை மூடி எனக்குள்ளே வாழ்கிறவராக தன்னை வெளிப்படுத்தின அந்த தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு அற்புதமான வாழ்த்துதலை இந்த வேளையில் உங்களை மத்தியில் நான் பகிர்ந்து கொள்கிறேன். நான் கவனிச்சு பார்க்கிறோம், தேவனுடைய திட்டங்கள் பல விதங்களில் வெளிப்பட்டு இருக்கிறது. ஆதியாகமத்தில் ஏனோக்கு தேவன் முகமுகமாய் பேசி தரிசித்து, ஏனோக்கு தேவனோடவே பரலோகத்துக்கு சென்று விட்டதாக நம்ம படிக்க முடிகிறது. தேவனோடவே சந்தரித்து கொண்டிருந்த ஒரு மனுஷன் காணப்படாமற் போனானா. இது ஏனோக்குடைய வாழ்க்கையில் நடக்கிறது. எப்படி ஆச்சரியமா இருக்கு பாருங்க. பூமியில் இருக்கிற ஒரு மனிதனை பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளும்படியான ஒரு திட்டத்தை தேவன் பேசுகிற ஒருவனோடு வைத்துக் கொண்டிருக்கிறதை கவனிச்சு பார்க்கிறோம். இந்த பூமியில் உள்ள எல்லா மனிதரை காட்டிலும் ஆபிரகாம் வித்தியாசமான முறையில் விசுவாசத்தை வேறு ஒரு பரிமாணத்தில் தேவன் கிட்ட கற்றுக்கொண்டு பூமிக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக அவனை தெரிந்து கொண்டு அவனுக்கு தம்முடைய ஆழங்களை கற்றுக் கொடுக்கிறார். ஒன்றுமே இல்லாத பொழுது தேவன் அவனை அழைத்து தேசத்துக்கு தந்தையாக மாற்றக்கூடிய திட்டத்தை அவனுடைய வாழ்க்கையில வைக்கிறார். அது ஆச்சரியமா இருக்கிறது. பிறகு ஒரு அற்புதமான ஒரு பிள்ளையை கொடுத்து அந்த பிள்ளையை மறுபடியும் தனக்காக பலியாக கொடுக்கும்படி அவனிடத்துல கேட்பதையும் வேதத்துல வாசித்து பார்க்க முடிகிறது. இங்க நம்ம கவனிச்சு பார்க்கிறோம், தேவன் ஒரே நேரத்துல பல திட்டங்களை வெளிப்படுத்துவதை கவனிச்சு பார்க்கிறோம். ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லாத போது குழந்தையை கொடுத்து அந்த குழந்தையை கேட்டு மறுபடியும் அவனுக்கே திருப்பி கொடுக்கிற ஒன்றாக இயேசு கிறிஸ்துடைய மரணத்திலிருந்து மறுபடியும் உயிர்ப்பிக்கப்பட போகிறத ஆபிரகாமுக்கு தம்முடைய மகன் விஷயத்தில் தேவன் வெளிப்படுத்தினதை பார்க்க முடிகிறது. ஆச்சரியமா இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் யாக்கோபினிடத்தில் தேவன் தம்மை யார் என்று வெளிப்படுத்துகிறார். பிறகு இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுகிற யாக்கோபுடைய புத்திரருக்கு ஒரு அற்புதமான ஒரு பெயரை சுட்டி இஸ்ரவேல் ஜனங்களாக மாற்றி அவர்களுக்கு முன்பதாக மோசே என்கிற ஒரு அற்புதமான மனிதனை வைத்து தேவன் முகமுகமாய் பேசி தேவனை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே அவன் வாழ்க்கையை கையில் எடுக்கிறார். அதே போல அவனுடைய முகம் பிரகாசம் அடைகிறது. தேவனுடைய பிரசன்னத்தை பல நாள் நின்று வெளியில வரும்போது அவன் முகம் பிரகாசித்த விதத்தை பார்த்த உடனே மக்களால தாங்கவே முடியாத அளவுக்கு அவன் மீது இருந்த பிரகாசம் இருந்துச்சு. பிறகு பார்க்கிறோம், மோசேவுக்கு பிறகு ஜாஷுவா வருகிறார். ஜாஷுவாவுக்கு தேவன் தம்முடைய வார்த்தைகளை அனுப்புகிறார். வார்த்தை கேட்டு தேவனுடைய மக்களை வழிநடத்தி கொண்டு போகிறார். பிறகு பார்க்கும் தீர்க்கதரிசி ஒவ்வொருவரிடத்திலும் தன்னை வெளிப்படுத்தி திட்டங்களை வெளிப்படுத்துகிறார். இதில் நம்ம வாசித்து பார்க்கும்போது இந்த வேதத்திலே இந்த ஆட்சி நடந்தது மட்டுமல்ல, மக்களை வழிநடத்தினது மட்டுமல்ல, எதிர்காலத்தில் தேவன் பூமிக்குள்ளாக இயேசு கிறிஸ்துவாக வந்து மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நீதியை செய்து முடிக்க போற ஒரு திட்டத்தை ஒரே நேரத்தில் பல பேருக்கு பல பரிமாணத்தில் வெளிப்படுத்தி அதை நிறைவேற்றுகிறத தான் நம்ம பார்க்க முடிகிறது இந்த முழு வேதத்தில். இதுதான் இந்த நாளில் நம்ம ஒரு ரிசரக்ஷன் டேவா நம்ம கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த ரிசரக்ஷன் டேல நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய மிகப்பெரிய ஒரு ரகசியம், இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் முன்னறிவித்த பின்புதான் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறார். எனக்கு
தெரியாதுங்க அப்படின்னு சொல்லவே முடியாத அளவுக்கு வேதத்தை எழுதி கையில கொடுத்து இந்த வேதத்தை வைத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய மிகப்பெரிய ரகசியம், இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து மரித்து 3ஆம் நாள் உயிரோடு இருந்து சதா காலம் உயிரோடு இருக்கிறவராக தன்னை காண்பிக்க போகிறார். யாரெல்லாம் இவரை விசுவாசிக்கிறார்களோ, இயேசு கிறிஸ்துவை பரிசு ஆவியான உயிரோடு எழுப்பினார் என்று வாயினால அறிக்கை செய்து விசுவாசிக்கிறார்களோ, அவர்களை ரட்சிப்பு என்கிற அற்புதமான இடத்துக்குள்ள கொண்டு வந்து நிறுத்தி நீதிமான்கள் என்று சொல்லப்படுகிற அவர் ரத்தத்தினால் ஏற்படுகிற மீட்பை கொண்டு அவர்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு அவர்களை துதிக்கும்படியாக தேவன் அவர்களை ஏற்படுத்துகிறார் என்கிற ஒரு அற்புதமான ஒரு கிரியை நம்ம பார்க்க முடிகிறது. தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகளுக்கு தெளிவான முறையில் தம்முடைய ரகசியங்களை வெளிப்படுத்தி தாம் இந்த பூமிக்கு வரப்போகிற விதத்தையும் இந்த பூமியை ரட்சிப்பு என்கிற ஒரு அற்புதமான ஒன்றினால ரட்சிப்படையும்படியாக தம்முடைய வலது கரத்தை கொண்டு ரட்சிப்பாக பூமிக்கு வெளிப்படுத்த போகிறதையும் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக ஏசாயா 63ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள் நம்ம பார்த்தோம். ஆனால் இந்த பிளான் எப்படி நடக்க போகிறது என்கிற திட்டத்தை சகரியா தீர்க்கதரிசிக்கு 6ஆம் அதிகாரத்தில் அந்த 12 முதல் கொண்டு அவர் சொல்லுகிறார். அங்கே நம்ம பார்க்கிறோம், சேனைகளின் கருத்தை உரைக்கிறது என்னவென்றால், இதோ ஒரு புருஷன், அவருடைய நாமம் கிளை எனப்படும், அவர் தம்முடைய ஸ்தானத்திலிருந்து முளைத்து எழும்பி கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். எப்படி பாருங்க, ஒரு தேவன் ஒரு கிளையாக எழும்பி தம்முடைய ஆலயத்தை கட்டப் போகிறார் சொன்னார். உண்மையிலே ஆலயத்தை கட்டுகிற சாலமோனுக்கு முன்பதாக இது பாதி நிறைவேறுகிறது. ஆனால் பாதி நிறைவேறுகிறது, ஆனால் முழுவதுமாக நிறைவேற்றக்கூடியதை இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனில் வைத்துக் கொண்டிருக்கிறார். தாம் பூமிக்கு வரும்போது செயல்பட போகிற செயல்பாட்டில் வைத்துக் கொண்டிருக்கிறார். அதனால்தான் அவர் பூமியில வந்து வெளிப்பட்ட உடனே எங்க இருக்கிற மக்களும் வியாதிசன் அவர்கிட்ட வரும்பொழுது சுகம் அடைந்தார்கள். பிசாசுல பிடியில் அடைப்பட்டு இருந்த ஒவ்வொருவரையும் விடுவித்து சுகத்தை கொடுத்து தேவன் தம்முடைய வெளியேற பெற்ற ஆட்சியை, அரசாட்சியை பூமியில எப்படி இருக்க போகுது என்கிற ஒரு செட் ஆஃப் எக்ஸாம்பிளை வைக்கிறார். இங்க நம்ம கவனிச்சு பார்க்கிறோம், அவர் தம்முடைய ஸ்தானத்திலிருந்து முளைத்து எழும்பி அவரே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார், அவர் மகிமை பொருந்தினராகவும் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து ஆளுகை செய்வார் என்கிற வார்த்தையை இங்கே பார்க்கிறோம். சகரியா தீர்க்கதரிசிக்கு 6ஆம் அதிகாரத்தில் 13, 14 வசனத்தில் அற்புதமாக வெளிப்படுத்துகிறார். இங்க ஆச்சரியமா இருக்கிறது, இங்கே சாலமோனை கொண்டு ஒரு தேவாலயம் கட்டுகிறார். இயேசு கிறிஸ்து சரீரத்தை தேவாலயமாக வெளிப்படுத்துகிறார். இவர் பக்கத்தில் வருகிற ஒவ்வொருவரும் சுகம் அடைகிறார்கள், விடுதலை பெறுகிறார்கள். பிறகு ஒரு மிக முக்கியமான ஒன்றை செய்ய இருக்கிறார். அவர்களுக்குள்ளாக தாம் வந்து தங்கி அவர்களுக்குள்ள ஒரு சமாதானக்காரனராக நின்று அவர்களுக்குள்ளாக எப்பொழுதும் அவர்களை விட்டு விலகாத ஒருவராக நிற்கப் போகிற ஒரு திட்டத்தை தான் மறுபடியும் வெளிப்படுத்துகிறார். இதான் நீங்க வாசித்து பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் எல்லோருமே பரிசுத்தாவியானவர் வந்து பூமி மீது இருக்கிற யாவரா இருந்தாலும் மாம்சமான யாவர் மேலே ஆவியை ஊற்றப் போகிறேன் என்ற ஒரு அற்புதமான திட்டத்தை யோவேல் தீர்க்கதரிசி மூலமா சொன்னது நிறைவேற்றுகிறதை இங்கே தான் பார்க்க முடிகிறது. ஆனால் இங்கே சகரியா தீர்க்கதரிசிக்கு அற்புதமாய் சொல்லி முடிக்கிறார். 6ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தில், தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து ஆளுகை செய்வார், தம்முடைய சிங்காசனத்தின் மேல் ஆசாரியராகவும் இருப்பார், இவ்விரண்டின் நடுவிலாக சமாதானத்தின் ஆவியாக அவர் இருப்பார் என்று சொல்லப்பட்டிருந்துச்சு. வாவ், இவையெல்லாம் நிறைவேற்றின ஒரு நாள் தான் இந்த டே ஆஃப் ரெசரக்ஷன். இந்த மரித்தோரை உயிர்ப்பிக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாம் உயிர் தெழுந்த ஒரு நாளை தான் நாம் இந்த நாளில் கொண்டாடி கொண்டிருக்கிற உயிர் தெழுதலின் நாளாக இந்த நாளை நம்ம பார்க்கிறோம். ஒரு சாதாரண ஒருவர் அல்ல, பூமியில ஒரு பெரிய திட்டங்களை பல தீர்க்கதரிசி மூலமா வெளிப்படுத்தி அதை செய்து முடித்தவராக, அவரை யார் நம்புகிறார்களோ அவர்கள் அனைவரும் ரட்சிக்கப்பட்டவர்களாக, ரட்சிப்பின் உடைய அணிந்து கொண்டவர்களாக, ரட்சிப்புக்கு ஏற்றவர்களாக பூமியிலே தம்முடைய பிள்ளைகளாக இருக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து தம்முடைய சொந்த பிள்ளைகளாக அவர்களை மீட்டு கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதான் நாம் இந்த நாளில் கொண்டாடி கொண்டிருக்கிற ஒரு அற்புதமான நிகழ்வு. இது சாதாரண ஒன்றே அல்ல. Praise the Lord. இந்த அற்புதமான இயேசு உயிர்த்தெழுந்த இந்த நாளில் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். பவுல் எழுதுகிறார் பாருங்க, அப்போஸ்தலராகிய பவுல் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் எழுதும்போது இப்படி தான் அவர் குறிப்பிடுகிறார். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கு அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படி ஆயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதி ஆகும்படிக்கு, that I would know the power of resurrection. நான் அவர் உயிர்த்தெழுந்த அந்த வல்லமை அறிகின்ற வண்ணமாய் நீங்களும் நானும் செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்று தான். இந்த நாட்களில் அவர் உயிர்த்தெழுந்தார், அந்த வல்லமை, அவரை உயிர்ப்பித்த அந்த வல்லமை அறிகின்ற வண்ணமாய், அவர் அந்த உயிர்ப்பிக்கிற அந்த வல்லமைக்கு பின்பாக இருக்கிற வெளிப்பாடை நீங்களும் நானும் அறிகின்ற வண்ணமாய் இதை குறித்து தான் நம்முடைய கவனம் இருக்கும்போது எல்லாமும் நம் வாழ்க்கையில் மாறுகிறதாய் அமைகிறது. அற்புதமான வார்த்தைகள். லாசரு மரித்து விட்டான், புற்கள் எல்லாம் ஒருவேளை முளைத்திருக்கும், 4 நாட்கள் ஆகிவிட்டது, இது எப்படி உண்டாகும் என்று உறவினர்களே நகைத்த போது
ஒருவேளை சொல்லும்போது அப்படிதான் சொல்றாங்க, இது எப்படி உண்டா, ஒருவேளை நீங்க முன்பாக வந்திருந்தால் அவன் உயிர்த்தெழுந்திருப்பான். மார்த்தா கிட்ட அவர் சொல்லும்போது சொல்றாரு, நானே உயிர்த்தெழுதலும் வல்லமையா இருக்கிறேன். ஐ ஆம் த ரிசரெக்ஷன் அண்ட் லைஃப். அவரே உயிர்த்தெழுந்தவராய், he is the resurrection. அவரே அந்த ஜீவனாகவும் இருக்கிறார். அந்த ஜீவனுள்ள இயேசு கிறிஸ்து தான் நமக்காக எல்லா மகிமையை விட்டு உலகத்தில் மனிதனாய் வந்தார், நமக்காய் பாடுபட்டார், நமக்காய் சிலுவையில் அறையப்பட்டார், நமக்காய் எல்லா கடைசி சொட்டு இரத்தத்தை சிந்தி அவர் மரித்தார். ஆனால் மரணம் அவரை கட்டுப்படுத்தலாம் முடியாது. 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அந்த உயிர்த்தெழுந்த அந்த நாளை தான் நாம் போற்றி கொண்டிருக்கிறோம். அந்த உயிர்த்தெழுந்த அந்த வல்லமை, நமக்காய் சிலுவையில் சிந்தப்பட்ட அந்த இரத்தம், அந்த உயிர்ப்பிக்கிற வல்லமையை நாம் கொண்டாட வந்திருக்கிறோம். அவர் சிலுவையில் முடித்ததை நாம் கொண்டாட வந்திருக்கிறோம். அதனால தான் அவர் சொல்லும்போது சொல்றாரு, ஐ ஆம் த ரிசரெக்ஷன் அண்ட் லைஃப். அப்போ சொல்லும்போது யாருக்கெல்லாம் புரிந்திருக்கும் என்று தெரியாது, ஆனால் அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்தவராய், நமக்காய் எல்லாவற்றையும் செய்து முடித்தவராய் காணப்படுகிறார். அந்த வல்லமை தான் நாம் போற்றுகிறோம். இன்று நம்ம இன்னொரு வசனத்தை பார்க்குறோம் பாருங்க. நம்ம யோவான்ல பார்த்தோம், 11ஆம் அதிகாரம் 25-26 பார்த்தோம், ஐ ஆம் த ரிசரெக்ஷன் அண்ட் லைஃப் என்பதை பார்த்தோம். ஆனால் அதே யோவான்ல 1ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது சொல்றாரு, யோவான் ஸ்நானகன், நான் அந்த வெளிச்சம் அல்ல, அந்த வெளிச்சத்தை முன் அறிவிக்கிற வண்ணமாய் வந்திருக்கிறேன். ஆனால் எந்த வெளிச்சத்தை அவர் குறிப்பிடுகிறார் என்றால் இயேசு கிறிஸ்துவானவர். அவர் சொல்லும்போது சொல்றாரு, அவருக்குள்ளாய் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. இன்னும் was life and that life was light unto men. அவருக்குள்ளாய் இருந்த ஜீவன் மனுஷருக்கு வெளிச்சமாய், நமக்கு எல்லாருக்கும் வெளிச்சமாய் அவர் திகழ்ந்தார். அந்த வெளிச்சத்தை தான் அவர் ஜீவனாய் இருக்கிறார். அவர் உயிர்த்தெழுந்த அந்த வல்லமையாய் இருக்கிறார். அவர் தான் ரிசரெக்ஷனாய் இருக்கிறார். அவரே ஜீவனாய் இருக்கிறார். அவரே வெளிச்சமாய் இருக்கிறார். அந்த வெளிச்சத்தை போற்ற, அந்த வெளிச்சத்தை ஆராதிக்க, அந்த வெளிச்சத்தோடு நம் நேரத்தை செலவிடும்போது, நாம் ஒவ்வொரு முறையும் நம்ம சொல்லுவதெல்லாம், நம்ம பார்ப்பதெல்லாம் ஒன்றுதான். அந்த வெளிச்சத்தோடு நேரத்தை நாம் செலவிடும்போது அந்த வெளிச்சமானவர் என்னையும் வெளிச்சமாய் மாற்றியிருக்கிறார். that he has made me that light. அதை தான் நம்ம புரிந்து கொள்கலாம் இருக்க வேண்டும். நம்ம இந்த வசனத்தை பார்க்கலாம். ரோமர் 8:11. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். He will quicken, he will resurrect all our mortal bodies. சாவுக்கு எதுவான ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க, ஒருவேளை இந்த பகுதிகளில் எனக்கு சரீரத்தில் இந்த பகுதிகளில் எனக்கு பாதிப்பு இருக்கிறது, சரீரத்தில் இந்த பகுதிகள் ஒருவேளை மரித்து விட்டது, இது எப்படி உண்டாகும்? ஒருவேளை உலக பிரகாரமாக இருக்கிற மருத்துவரின் அறிக்கையோ, இல்லை உலக பிரகாரமாக இருக்கிற மருத்துவர்கள் ரிப்போர்ட்டோ, இல்லை லேப் ரிப்போர்ட்டோ, ஆய்வகங்கள் ரிப்போர்ட்டோ இது இப்படி தான் சொல்கிறது. இல்லை, அது எல்லாம் காணப்படுகிறதா இருக்கிறது யாவும் நித்தியமானவைகள் அல்ல. காணப்படுகிற யாவும் அநித்தியமானவர்களாக இருக்கிறது. காணப்படாதவர்கள் தான் நித்தியமானவர்களாக இருக்கிறது. உயிர்ப்பிக்கிற வல்லமை நமக்குள்ளாய் செயல்பட்டு கொண்டு, அதை தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்து இயேசு சொன்னால், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அந்த ஜீவன், அந்த வெளிச்சம், அவருடைய சரீரம், அவருடைய இரத்தம் எனக்குள்ளாய் சென்றிருப்பதனால் எனக்குள்ளாகும் அந்த உயிர்ப்பிக்கிற வல்லமை. இந்த வசனத்தை அதுதான் பார்க்குறோம். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், நமக்குள்ளாய் வாசமாய் இருக்கிறது அந்த ஆவி, நமக்குள்ளாய் உயிர்ப்பிக்கிற அந்த ஆவியானவர் நமக்குள்ளாய் இருக்கிறார். அது சாவுக்கு ஏதுவான எதுவும் நம்ம ஒன்றையும் நம்ம சேதுப்படுத்தாது. ஒருவேளை இந்த சரீரத்தின் இந்த பகுதிகள் மரித்தாகிவிட்டது, இல்லை, அந்த உயிர்ப்பிக்கிற வல்லமை இந்த ஆவியானவர் நமக்குள்ளாய் செயல்பட்டு கொண்டிருப்பதனால் மரித்தவை யாவும் உயிர்ப்பிக்குமா? இன்றைக்கி நம்ம நம்ப வேண்டியதெல்லாம் ஒன்று தான். இன்றைக்கு நம்ம பார்க்க வேண்டியதெல்லாம் ஒன்று தான். நமக்குள்ளாய் இருக்கிற அபிஷேகம் எல்லா நுகங்களையும் முறிக்கும். நமக்குள்ளாய் இருக்கிற ஆவியானவர், கிறிஸ்து இயேசுவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பின அதே ஆவியானவர் நமக்குள்ளாய் வாசம் செய்வதனால், எனக்குள்ளாய் அவர் இயேசு கிறிஸ்துவானவர் வெளிச்சமாய் இருப்பதினால், நான் அவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் எடுத்திருப்பதினால், எந்த மரித்தவைகளாக இருந்தாலும் சரி, அது இன்னும் இத்தனை நாட்கள் கெடு கொடுத்து விட்டாயிற்று, இத்தனை நாட்கள் முடிந்தாகிவிட்டு, இத்தனை நாட்கள் இப்படிதான் இருக்கும் என்று ஒருவேளை மருத்துவரின் அறிக்கை எல்லாம் சொன்னாலும் அது என்றும் என்னை சேதப்படுத்தாது. மரித்தவை யாவும் இன்று உயிர்ப்பிக்க தான் ஆக வேண்டும், உயிர்ப்பித்து தான் ஆக வேண்டும். அதை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த
இயேசு கிறிஸ்துவானவர் தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஐ ஆம் த ரிசரக்ஷன் லைஃப், நானே உயிர்த்தெழுதலும் வல்லமையும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அதை மட்டும் அவர் சொல்லலை, அவர் சொல்கிறார் பாருங்க, யோவானில் சொல்லும் போது சொல்கிறாரு, யாரெல்லாம் அவர் நாமத்தை விசுவாசிக்கிறார்களோ, எத்தனை பேர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் யாவரும் தம்முடைய பிள்ளைகளாய் ஆகும்படி அதிகாரம் கொடுத்தாரா? சும்மா பேருக்காக அதிகாரம்லாம் கொடுக்கல, பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுத்தார் என்றால் நமக்குள்ளாய் அவருக்குள்ளாய் இருந்த மகிமை, அவருக்குள்ளாய் இருந்த அபிஷேகம் யாவும் நமக்குள்ளாய் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டதன் மூலமாய் நமக்குள்ளாகவும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய சாவுக்கு எதுவான சரீரத்தை இதை மாற்றுகிறதா இருக்கிறது, நம்முடைய கடன் பிரச்சனையை மாற்றுகிறதா இருக்கிறது. ஒருவேளை இது வரைக்கும் தாமதம் தான் என் வாழ்க்கையாக இருக்கிறது, எந்த காரியத்திலும் எனக்கு வெற்றி உண்டாகவில்லை, எந்த காரியத்திற்குள்ளாய் சென்றாலும் தாமதம் 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 மட்டும்தான் தீர்வாய் எனக்கு காணப்படும். இல்லை, தாமதத்தை உயிர்ப்பிக்கிற ஆவியானவர், கிறிஸ்து இயேசுவானவர் நமக்குள்ளாய் வாசம் செய்வதனால். அதனால பவுல் சொல்றார், ஐ ஆம் த மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்து இயேசு ஆனவர் எனக்குள்ளாய் அவர் இருப்பதினால், உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் எனக்குள்ளாய் இருப்பதினால், யாரெல்லாம் அவருடைய நாமத்தை விசுவாசித்தார்கள், எத்தனை பேர்களாக இருந்தாலும் சரி, அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி, அவர்களை பிள்ளைகளாகும்படி தான் நாம் எல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கிறோம். நாம் எல்லாம் அப்படிதான் இருக்கிறோம். முக்கியமான ஒரு வசனத்தை பார்த்து நம்ம இன்னைக்கு நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். நம்ம ஒரு வசனத்தை பார்க்கலாம். ரோமர் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 2-4 வரைக்கும். ரோமாபுரியில் உள்ள தேவ பிரியமும் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களாகிய அனைவருக்கும் எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் பரிசுத்த வேதாகமங்களில் முன்னே தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணினபடி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்த முள்ள ஆவின்படி தேவனுடைய சுதன் என்றும், இங்கே தான் நல்லா கவனிக்கணும், தேவனுடைய சுதன் என்றும் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். தேவகுமாரன் என்று யாரெல்லாம் இவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, அந்த நாட்களில் யூதர்கள் அப்படிதான் காணப்பட்டார்கள். இவர் யாரா வந்து தேவனுடைய குமாரன் என்கிறாங்க, இவர் சொல்றது தான் நடக்கும், நான் தேவனுடைய சித்தத்தை தான் செய்ய வந்தேன், யார் இந்த குமாரன் அப்படின்லாம் நான் அறிவின்மையினால் பேசி கொண்டிருந்த ஜனங்கள் மத்தியில் இங்கே பவுல் எழுதும்போது அவ்வளோ அற்புதமாக எழுதுறாரு. தேவகுமாரன் சுதன் என்று பலமாய் ரூபிக்கப்பட்டதான். எப்படி ரூபிக்கப்பட்டது? மரித்தோரிலிருந்து அவர் உயிரோடு எழும்பினதனால். அவர் உயிரோடு எழும்பி தேவனுடைய புத்திரன் என்பதை, தேவனுடைய சுதன் என்பதை அவர் பலமாய் அங்கே நிரூபித்தார். அதே தான் நம்ம இங்கே யோவானில் பார்க்கும்போது அவர் சொல்கிறாரு, அவருடைய நாமத்தினால விசுவாசிக்கிற யாரோ நாம் எல்லாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், நம்ம எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளாக, we are sons of God. இந்த நாட்களில் தேவனுடைய குமாரன் குமாரத்தி எழும்பி அவருடைய ராஜ்யத்தை கட்டவிக்கிற வண்ணமாய். அதனால பவுல் சொல்லும்போது சொல்கிறாரு, சிருஷ்டியானது அவளோடு காத்து கொண்டிருக்கிறதான். அதாவது அவர் குமாரன் குமாரத்தி, அதாவது நீங்களும் நானும் அவருடைய ராஜ்யத்தை கட்டவிக்கிற வண்ணமாய், சிருஷ்டியானதையும் மீட்டெடுக்கிற வண்ணமான வல்லமை நமக்குள்ளாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் அங்கே சொல்லும்போது சொல்கிறாரு, அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். எந்த அதிகாரம் என்றால் எல்லாவற்றையும் மேற்கொள்கின்ற அதிகாரம். எந்த அதிகாரம் என்றால் அவருக்குள்ளாய் இருந்த அபிஷேகம் நமக்குள்ளாய் இன்று கடத்தப்பட்டதன் மூலமாய் அதே பரிசுத்த ஆவியானவர், கிறிஸ்து இயேசுவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பின அதே ஆவியானவர் நமக்குள்ளாய் வாசம் செய்வதனால் எல்லாவற்றையும் இந்த நாட்கள் நம்மளால் மாற்றி அமைக்க முடியும். ஏனென்றால் நமக்குள்ளாய் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் வாசம் செய்கிறார். அந்த ஜீவனானவர், ஒளியானவர், அந்த வெளிச்சமானவர் நமக்குள்ளாய் இருப்பதனால், வார்த்தையாய் இருந்து மாம்ச வடிவில் இறங்கி வந்தவர் அவர் நமக்குள்ளாய் இருப்பதனால், அவருடைய சரீரம் ரத்தம் நமக்குள்ளாய் சென்று எல்லாவற்றையும் மாற்றி இருப்பதனால், அவர் அபிஷேகம் எல்லாவற்றையும் நம்மை மாற்றி இருப்பதனால், இதை எல்லாவற்றையும் மேற்கொள்கின்ற அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதுதான் இன்றைக்கு நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அதுதான் இந்த உயிர்ப்பித்த கிறிஸ்து இயேசு உயிர்த்தெழுந்த இந்த நாள், அந்த உயிர்ப்பிக்கிற வல்லமையை நாம் இதை பார்க்கும்போதே, இதை நம்ம ஆராதிக்கும் போதே, இதை நம்ம அனுசரிக்கும் போதே, இந்த உயிர்ப்பிக்கிற வல்லமை எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கிற வல்லமை
நமக்குள்ளாய் கொடுக்கப்பட்டிருக்குது. அப்படியே நம்ம ஜெபிக்க போகிறோம் கண்களை மூடி. தகப்பனே, இந்த வேலைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, உங்கள் உயிர்ப்பிக்கிற வல்லமையானது சாவுக்கு ஏதுவான எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கிற வல்லமை கொண்டிருக்கு. அப்பா, நாங்கள் இப்போது பார்த்து பேசுகிறோம். யாரெல்லாம் தகப்பனே மரண தருவாயில் நின்று கொண்டிருக்காங்களோ, எந்த சரீரத்தில் எந்த உபாதைகள் எதுவாக இருந்தாலும் தகப்பனே, இப்போது நாங்கள் சரீரத்தை பார்த்து பேசுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ உயிர் பெறுவாயாக என்று நாங்கள் பேசுகிறோம். தகப்பனே, எல்லாம் மரித்த எல்லா செற்கள், அது எந்த செல்ஸாக இருந்தாலும் சரி, எந்த டிஷ்யூஸாக இருந்தாலும் சரி, அது எந்த ஆர்கன்ஸாக இருந்தாலும் சரி, இப்போதே தகப்பனே உங்கள் உயிர்ப்பிக்கிற வல்லமை எல்லாவற்றையும் மாற்றி அமைப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த அற்புதம் அதிசயங்கள் அப்பா நாங்கள் சாட்சிகளாக கேட்கப்பட போகிறதுக்காக உங்களுக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம். தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எங்களுடைய சபையாகிய மிஸ்பா ரெஃபர்மேஷன் சர்ச் என்பது சென்னை பட்டணத்தில் அம்பத்தூர் என்ற பகுதியில் புதூர் என்ற இடத்துல பான் நகரில் 22வது அவென்யூவில் அமைந்துள்ளது. எங்கள் சபையில் ஒவ்வொரு வாரமும் பல ஆராதனைகள் உண்டு. புதன்கிழமை இரவு எங்களுக்கு வேத வகுப்பு உண்டு. வெள்ளிக்கிழமை இரவில் காத்திருப்பு ஜெப கூட்டம் நடைபெறும். அது மட்டுமல்லாமல் ஞாயிற்றுக்கிழமையில் 2 ஆராதனை உண்டு. முதலாவது ஆராதனை 9 மணி முதல் 11 மணி வரைக்கும், இரண்டாவது ஆராதனை மாலை 7:30 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் நடைபெறும். இதனுடைய விவரங்களை எங்களுடைய ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அது மட்டும் அல்லாமல் எங்களுடைய யூடியூப் பேஜ் ஆகிய மிஸ்பா ரெஃபர்மேஷன் சர்ச் பேஜில் பல தேவனுடைய ஆழமான சத்தியங்களை நாங்கள் அப்லோட் செய்திலும் இதை கேட்டு உங்கள் ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். நாம் மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். ஷாலோம்.